டெக்னிக்கல் அனாலிசிஸ் உடைய பேசிக்கே கேண்டில் ஸ்டிக்ஸ் தான். ஒரு நாள் முழுவதும் பார்க்கக்கூடிய அந்த சார்ட்ல உள்ள இன்ஃபர்மேஷனை ஒரே ஒரு கேண்டில் மூலியமா நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லை, டெக்னிக்கல் அனாலிசிஸில் ஆயிரக்கணக்கான ஸ்ட்ராட்டஜிக்கு பேசிக்கே இந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் தான். ஒரு எக்ஸாம்பிளுக்கு, இன்னைக்கு ஏபிசிங்கிற ஒரு ஷேர் வந்து 9:15க்கு வந்து ட்ரேட் ஆகுது, ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆகிற ப்ரைஸ் வந்து 500 ருபீஸ்க்கு வந்து ஓப்பன் ஆகுதுன்னு வைங்களேன். இப்போ 500 ருபீஸ் 9:15க்கு ஓப்பன் ஆகி கொஞ்ச நேரத்தில் அப்படியே கிராஜுவலாக ஃபால் ஆகுது. ஒரு 450 ருபீஸ் வரைக்கும் ஃபால் ஆகுது. அகெயின் கிராஜுவலாக ரைஸ் ஆகி ஒரு 2 o'clockலாம் 600 ருபீஸ் வரைக்கும் ட்ரேட் ஆகுது. அகெயின் ஃபைனலாக க்ளோஸ் ஆகும்போது ஒரு 580 ருபீஸ்க்கு வந்து க்ளோஸ் ஆகுது. ஓகே, இதுதான் என்டையர் டே ஃபுல்லாக ட்ரேட் ஆன விதம். இப்போ இதை வந்து ஒரே ஒரு கேண்டிலில் இந்த ஓப்பன் ப்ரைஸுக்கும் க்ளோஸ் ப்ரைஸுக்கும் ஒரு பாக்ஸ் வந்து போடுங்க. 500 ருபீஸ்க்கு ஓப்பன் ஆகி 580 ருபீஸில் க்ளோஸ் ஆகிருக்கா, இந்த பாக்ஸை க்ரீன் கலரில் போடுங்க. ஏன்னா கீழே ஓப்பன் ஆகி மேலே பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு, க்ரீன் கலரில் போடுங்க. இப்போது அந்த டாப் ரெண்டையும், அதாவது ஹை பாயிண்ட்டையும் லோ பாயிண்ட்டையும் ஒரு விக்காக கனெக்ட் பண்ணுங்கள். இது வந்து ஒரு கேண்டிலில் நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். இதுதான் கேண்டிலுடைய விக்கு. நடுவில் இருக்குது கேண்டிலுடைய பாடி. ஓப்பனிங் க்ளோசிங் கனெக்ட் பண்ணுறது பாடி. மேலே இருக்கக்கூடிய அந்த டாப் ப்ரைஸும் கீழே இருக்கக்கூடிய லோ ப்ரைஸும் அன்னைக்கு டேவுடைய லோ. ஸோ ஒரு டேவுடைய என்டையர் சார்ட்டுமே ஒரே கேண்டிலில் நம்மளால் ரீட் பண்ண முடியும். ஓப்பன், ஹை, க்ளோஸ், லோ, இந்த மூணையுமே ஒரு சார்ட்டில் நம்மளால் வந்து ஒரு கேண்டிலில் நம்மளால் பார்க்க முடியும். இப்படி தான் வந்து ஒரு கேண்டில் உருவாகுது. இதே ரெட் கலர் கேண்டில் அப்படின்னா மேலே ஓப்பன் ஆகி கீழே க்ளோஸ் ஆகுறது. அதாவது இப்போ 500 ருபீஸில் ஓப்பன் ஆகி முடிவில் க்ளோஸ் ஆகும்போது 450 ருபீஸில் க்ளோஸ் ஆச்சுன்னா இந்த பாடி வந்து ரெட் கலரில் வரும். இது பியரிஷ் கேண்டிலில் பிரிண்ட் ஆகும். இப்படி தான் வந்து ஒரு கேண்டில் உருவாகுது. இதை பற்றியான அடுத்தடுத்த வீடியோ ஸ்ட்ராட்டஜிஸை நெக்ஸ்ட்டு பார்க்கலாம்.